அண்ணா குடுமா, நான் காய்ச்சறேன். ஐயோ இருக்கட்டும்ங்கய்யா. குடுமா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் காய்ச்சறேம்மா. சுடரிங்க வாயா. சொல்லுண்ண. இந்த பாரு, அந்த கட்டையெல்லாம் நல்லா உள்ள வச்சாதான் புகை தள்ளாது. என்ன அழகுல வச்சிருக்கிற பாரு நீ. கூழு ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுக்கலாம். குண்டத்து காளியாத்தா. தனு, அந்த பாத்திரத்தை எட. அண்ணோ, அந்த பானையில யாருக்கு கூழ் ஊத்துறீங்க? இது ஆத்தா காளியம்மனுக்கு. ஓஹோ. அது நீ வாங்கிக்க. குடு குடு ஐயா, தட்டெடு. இந்த பெரிய குண்டா இருக்குதுல்ல, அத 3 பாத்திரத்துல ஊத்தி வைங்க. சரிங்க. மாமா, இந்த 3 பாத்திரத்துல இருக்கிற கூழையும் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிடலாம். பண்ணலாம் கண்ணு. அதுக்கு முன்னால இந்த கூழை கொண்டு போய் அம்மனுக்கு படையல் வச்சிருவோம். சரிங்க மாமா. நீங்க இங்கே இருங்க. ஏமணி, சாமிக்கு கூளை படைச்சதுக்கு அப்புறம் நாமெல்லாம் இந்த கூளை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் எவ்வித தடங்களும் தடைகளும் கிடையாதுல்ல. எதுவும் கிடையாது. நீங்க லோட்டா லோட்டாவா உங்க இஷ்டத்துக்கு குடிக்கலாம். அதுவும் பத்தலனா அந்த கூழு பாத்திரத்துக்குள்ளேயே இறங்கி நீச்சல் அடிக்கலாம். இப்படி மானத்தை வாங்காம வாய் முடிட்டு நில்லுங்க மாமா. வாமா அண்ணோ. வாங்கய்யா. வாங்க வாதியார் ஐயா. வாங்க வாதியாரம்மா. வாங்க கமிஷனர் அம்மா. என்ன அண்ணோ, காளியாத்தாளுக்கு கூழ் காய்ச்சி கொண்டு வந்திருக்கியா? ஆமாங்கய்யா. ஆத்தாளுக்கு என்னங்க படைச்சிட்டு வரமா. தாயே காளியம்மா, உன் கோயில் திருவிழாவை எடுத்து செய்யற பாக்கியத்தையும் குடுப்பனையையும் நீ என் மாமாவுக்கு கொடுத்திருக்க. இந்த திருவிழாவை என் மாமாவை இந்த ஊரே பெருமையா பேசி சந்தோஷப்படுற அளவுக்கு நடத்தணும். நீதான் அவருக்கு துணையா இருக்கணும். எப்பவும் எங்க கூடவே இருந்து காப்பாத்தணுமா. தாயே காளியாத்தா, எந்த சிக்கலும் இல்லாம ஒத்துமையா சிறப்பா நடத்துறதுக்கு
அருள் புரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுமா. ஐயா, பக்தர்களுக்கு கூழ் கொடுக்க ஆரம்பிச்சலாமா? பூஜை முடிஞ்சதுமே காளியாத்தா சந்தோஷமா உத்தரவு கொடுத்துட்டாமா. நீ எல்லாருக்கும் கூழ குடுமா. எல்லாரோட வயிறும் நிறைஞ்சி அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும். சரிங்க பூசாரி ஐயா. போலாம் மாமா. ஆ. போலாம் மாமா. பழகண்ணே. போக போக சீக்கிரமா போங்க. ஏன் ஒண்ணும் அப்பதான் கூழ் எல்லாருக்கும் கிடைக்கும். இரு இரு இரு. என்னன்னு கேளு. நீயே கேளுடா. சரி. ஏங்க ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இங்க இந்த அண்ணன் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு நான் டல்லா இல்லாம நல்லாவா இருக்க முடியும்? தங்கம், நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அந்த புடவைக்காரிய ஒதுக்கி ஓரமா நிக்க வச்சுட்டு உன் கையால எல்லாருக்கும் கூழ் கொடுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வாமா. ஆமாங்க, வாங்க, நீங்க வாங்க, பாத்துக்கலாம், வாங்க. மணி மணி, நாம முதல்ல சாப்பிட்டுருவோம் மணி, அப்புறம் கிடைக்காம போயிரும். ஏன் மாமா இப்படி பறக்குறீங்க? என்ன மணி இப்படி கேட்டுவிட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த கூட்டமும் குமிச்சிடும். அப்புறம் நமக்கு ஒரு கிளாஸ் கூழ் கூட கிடைக்காம போயிரும். வா மணி. ஐயோ, சும்மா இருக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும். ஏய் தள்ளடி. நீ இவ்வளவு நேரமா கூழ காய்ச்சனல்ல, இதுக்கப்புறம் தங்கம் அவ கையால எல்லாருக்கும் கூழ் கொடுக்கட்டும். நீ அந்த பக்கம் போய் நில்லு. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிய முன்னாடி நின்னுகிட்டு தையா தக்கான்னு ஆடுவா. அத நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? உன்னை யாரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொன்னது? நீயும் தையா தக்கான்னு ஆடு. ஏன் ஆடுனா என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? உங்க தங்கச்சி மக தான் எல்லாருக்கும் கூழ கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கணுமா? ஏன் தங்கம் கொடுத்தா ஆகாதா? யாரும் உன் தங்கத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. அதான் 3 பாத்திரம் இருக்குல்ல, ஒரு பாத்திரத்துல இருக்கிறத அண்ணன் கொடுக்கட்டும், இன்னொரு பாத்திரத்துல உன் தங்கம் கொடுக்கட்டும். அப்படியும் புண்ணியம் பத்தலன்னா 3வது பாத்திரத்துல உன் மூத்த மகன் கொடுக்கட்டும். யார் வேணான்னு சொன்னது? புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ஆத்தா நல்ல புத்தியவாது கொடுப்பா. இங்க வந்துமா